Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. 2011ல இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2011ல இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு டூருக்கு போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல அப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இந்த டூரை கேன்சல் பண்ணாமல் இவங்க வந்து போனாங்க. ஸோ அந்த மேட்சஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்க மட்டுமே கிடையாது, மிலிட்ரி பர்சனலும் வந்து பாதுகாப்புக்கு நின்னாங்க. அந்த மிலிட்ரி பர்சனல் அந்த மிலிட்ரியில வந்து ஒரே ஒரு பையன் ஷெல்டன் காட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 2011ல இந்தியாவுக்கு ப்ரொடெக்ஷனா வந்து அவர் இருந்தாரு. அதே பையன் 2013ல இந்தியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் டெபியூ பண்ணுவாரா அப்படின்னு வந்து கேட்டா அப்போ யாருனாலும் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா முடியாத விஷயத்தை சாதித்து காட்டினவர் தான் ஷெல்டன் காட்ரல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தி கிரேட் வெஸ்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஷெல்டன் காட்ரலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட் 1989ல கிங்ஸ்டன் ஜமைக்கா அப்படின்ற இடத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க அப்பா அம்மா ஷெல்டன் காட்ரல் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து இப்போதைக்கு நிலைமைக்கு ஜமைக்கனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லையும் வேலை பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் அவருமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ மேட்சஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஷெல்டன் காட்ரலை பார்த்தோன்னே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருமே ஒரு டிஃப்ரெண்ட் வழியில வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க விக்கெட் எடுத்தா. பட் ஆனா ஷெல்டன் காட்ரல் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பாஸ் பண்ணிட்டு ஒரு சல்யூட் அடிப்பாராம். சோ அந்த சல்யூட் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. உலக அளவுல எல்லா குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்டன் காட்ரலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. சோ இவரு என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் கண்ட்ரிக்காக நம்ம வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஆசை. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாராம். ஸோ இவர் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக வச்சுப்பாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜமைக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து போயிட்டு ஒரு சோல்ஜராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ சோல்ஜராக ஜாயின் பண்ணிட்ட உடனே அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் அவர் வந்து கொஞ்சம் டியூட்டிலேருந்து கொஞ்சம் விலகினார்னா வந்து கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடுவாராம். ஸோ இதை என்டையர் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ எப்படி போயிட்டு இருந்தா ஷெல்டன் காட்ரலோட லைஃப்ல திருப்பு முனை அப்படின்றது வந்து எத்தனாவது வருஷம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2010ல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்துச்சு. அப்படி என்னப்பா நடந்தது 2010ல அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மே 2010ல வந்து கிங்ஸ்டன்ல ட்ரிவோலி இன்கஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் வந்து எடுத்தாங்க. ஸோ ட்ரிவோலி இன்கஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கிறிஸ்டோபர் டூட்கோக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்ட் இருந்தாரு. ஸோ அந்த ட்ரக் லார்டை வந்து கேப்சர் பண்றதுக்கு உண்டான ஒரு மிஷன் தான் இந்த ட்ரிவோலி இன்கஷன் அப்படின்னு சொல்லப்படுற மிஷன். சோ இந்த ட்ரிவோலி இன்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் போலீஸ்காரங்களை மட்டும் வச்சு அந்த ட்ரக் லார்டை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ட்ரக் லார்டு. ஸோ அவங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஸோ கிங்ஸ்டன்ல ஜமைக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸையும் வந்து இன்டல்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த இன்கஷன்ல வந்து நம்மளுடைய ஷெல்டன் காட்ரலும் பங்கேற்றார். ஸோ அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது, மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஆகுது. ட்ரக் டீலர்ஸ் கிட்டையும் போலீஸ் ஃபோர்ஸ் கிட்டையும் சோல்ஜர்ஸ் கிட்டையும் ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள்லாம் வருது. சண்டையில வந்து இவருடைய ரொம்ப க்ளோஸான ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போயிட்டு துக்கத்தை தாங்க முடியாம என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து போயிட்டு சண்டைலாம் போட்டு கடைசியா கிறிஸ்டோபர் டூட்கோக்கை வந்து போலீஸ் அரெஸ்டும் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரிவோலி இன்கஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கேம்பெயின், அது மிகப்பெரிய ஒரு மிஷனை வந்து கம்ப்ளீட்டுமே பண்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஒரு டெபியூ வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதே வருஷம் 2010ல வந்து இவருக்கு டெபியூ கொடுக்கணும் அப்படின்றது வந்து முடிவும் பண்ணிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து அந்த ரெவல்யூஷன்ல, அதாவது அந்த ட்ரிவோலி இன்கஷன் அப்படின்னு சொல்லப்படுற மிஷன்ல வந்து பங்கேற்றனால இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ இவருடைய உண்மையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ எப்போ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 2011, அதாவது பிப்ரவரி 2011ல தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூவே பண்றாரு. ஸோ அந்த டெபியூ வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு போனாங்க இல்லையா, ஸோ அந்த டூருக்கு அப்புறம் தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. யோசிச்சு பாருங்க, 2011ல டெபியூ பண்ண பிளேயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ,
2019ல he is a internet sensation world class bowlerல அவ்வளவு ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு ரைஸ் ஆயிருக்காருன்னா எவ்வளவு அளவுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ 2011ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூல எல்லாமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா, வெறும் 2 வருஷம் மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் விளையாடி இருக்காரு. 2 வருஷத்திலேயே இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டூர் வராங்க. அது வந்து சரித்திரத்திலேயே மிக முக்கியமான டூர். ஏன்னா இந்தியாவோட மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன டூர் அது. ஸோ அந்த டூர்ல தான் நம்மளுடைய ஷெல்டன் காட்ரல்ல டெபியூ பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த டூர்ல டெபியூ பண்ணும்போது இவரு இவ்வளவுதான் சென்சேஷனலான பவுலரா இருந்தாலும் இவருக்கு வந்து அதுக்குண்டான கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஆப்போனன்ட் வந்து ஒரு முக்கியமான சீரீஸ். இந்தியாவில் என்னதான் ரோஹித் சர்மா வந்து பயங்கரமா அந்த சீரீஸ்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் த மாஸ்டர் பிளாஸ்டர். ஏன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் சீரீஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014ல இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவர் வந்து T20 டெபியூ பண்றாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக 2015ல தான் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. ஸோ டெபியூ பண்ண உடனே ஷெல்டன் காட்ரலோட ரொம்ப ஃபேமஸான மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கெட் எடுத்த உடனே இவர் வந்து மார்ச் பாஸ் பண்ணி சல்யூட் பண்ணுவாராம். ஸோ ஓவர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆயிட்டாரு. குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து இவருடைய சல்யூட்டை வந்து அவங்க விக்கெட் எடுத்தோன்னா மார்ச் பாஸ் பண்ணி சல்யூட் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மனுஷன் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குழந்தையோட வீடியோ மிக வைரல் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட இவர் ட்விட்டர் மூலியமா பெர்மிஷன் கேட்டிருக்காரு. இந்த வீடியோவை நான் திரும்பி ரீபோஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு நம்மளுடைய ஷெல்டன் காட்ரலுக்கு கிடைச்சது. ஸோ ஷெல்டன் காட்ரலோட லைஃப்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் ஆசைப்பட்டது, அதாவது எனி டைம் புல்லட்டை வந்து நெஞ்சில் வாங்குறத விட நான் வந்து கிரிக்கெட் பாலை வந்து ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து ரொம்பவும் ஒரு மனமுறுக்கிற ஒரு பேட்டியாக வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதுக்காகவும் அவர் வந்து மிகவும் பாராட்டப்பட்டார். அப்படியே அவரோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான கெரியர் தான். பட் ஆனால் அவ்வளோ ஷார்ட்டான கெரியரில் அவர் வந்து கிட்டத்தட்ட 32 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அதில் வந்து 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 22 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அதில் வந்து 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டா பவுன்சர் போடுறது, ஃபாஸ்டா யாக்கர் போடுறது. அது மட்டுமே இல்லை, ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு. இந்த மூணுமே அவருடைய ஆர்சனல்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டெலிவரிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ குறிப்பா நான் ஏன் ஷெல்டன் காட்ரலை பத்தி சொல்றேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நேத்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. தோத்து போற ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் விக்கெட் இருக்கு. லாஸ்ட் பால்ல 6 ரன்ஸ் அடிச்சாதான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அங்க யார் பேட்டிங் பண்றான்னு கேட்டீங்கன்னா ஷெல்டன் காட்ரல் தான் பேட்டிங் பண்றாரு. ஷெல்டன் காட்ரல் வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு அந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ்க்கு வின்னும் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ வின் பண்ணி கொடுத்த உடனே அவர் வந்து கொடுத்த பேட்டியும் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, திரும்பியும் அதே விஷயத்த சொல்லியிருக்காரு, உலகத்துல எனி டைம் குண்டை வாங்குறத விட பால்ல அடிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய லைஃப்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கிட்டேன். அவர் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸும் பார்த்திருக்காரு. அதாவது ஒரு மிலிட்டரியில போயிட்டு பயங்கரமான ஒரு சோல்ஜராகவும் வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவுலராகவும் உருவாயிட்டாரு. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக எக்ஸல் ஆயிருக்காரு. பட் மிலிட்ரிக்கு போனவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அமைதியை நோக்கி தான் நம்மளுடைய உலகம் போகணும். ஸோ நம்ம காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் நம்மளுடைய அமெரிக்காவுக்குமே வந்து மிகப்பெரிய சண்டை வருமா, வேர்ல்டு வார் 3 உருவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய மக்கள் உலகத்தோட நன்மைக்காக வேர்ல்டு வார் 3 அப்படின்றது ஒன்று வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஷெல்டன் காட்ரலோட லைஃப்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க கூடாது, நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷெல்டன் காட்ரலோட லைஃப்ல இருந்து எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷெல்டன் காட்ரலோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன ஏதாவது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Varadharaja.